இளையராஜா சார் இருக்கட்டும், நீ கிரிக்கெட் நிறைய ஐகானிக்கான கம்போசர்ஸாக இருக்கட்டும், வேதம் வந்து அவங்களோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளோ ஐகானிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபெர்லிஸாக இருக்கட்டும், மூன்லைட் சொனாட்டாவாக இருக்கட்டும், இல்லை அவர் பண்ண எத்தனையோ சிம்பனிஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். பட் பேத்தோவன் பற்றி இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சிம்பனி நம்பர் 3 ஹெரோயிக்கான்னு இருக்கும். ஹெரோயிக்கானா வந்து அவங்களோட லாங்குவேஜில் வந்து ஹீரோ, நாயகன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலாக அந்த பார்ட்டோட பேர் வந்து நப்போலியன்ஸ். அப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கிங் ஆகிறதுக்கு முன்னாடி, எம்பரர் ஆகிறதுக்கு முன்னாடி சும்மா வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி இருந்தார் நப்போலியன். ஆக்சுவலாக அந்த டைமில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு பயங்கர வெறியில் இருந்தாங்க ஃப்ரான்ஸில். எப்படின்னா வந்து அந்த எலிட்ஸு, அந்த ராஜா மரி ஆண்டோனெட்லாம் வந்து மக்கள் கிட்ட இருந்து இருக்கிற எல்லா காசும் பிடுங்குறாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து அந்த புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதை தாண்டி நப்போலியன் வந்து அந்த நேரத்தில் மக்களோட நின்னாருங்கிறதுனால நப்போலியனுக்காக தான் அந்த ஹெரோயிக்காங்கிற பாட்டே முதல்ல எழுதினாராம். அதுக்கு பேரே பொனபார்ட்னு வச்சாராம். ஏன்னா அவங்களோட பேர் நப்போலியன் பொனபார்ட். பட் ஒரு கொஞ்ச நாளில் வந்து நப்போலியன் வந்து அந்த புரட்சிலாம் போயிட்டு இருக்கும்போது, நான் என்னையே எம்பரர் ஆக்கிக்க போகிறேன், நான் தான் அவங்களை காப்பாற்ற வந்தேன், அவங்களே வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி ஃபிகர் ஆக்கினோன்னு பேத்துவன் பயங்கர கடுப்பாயிட்டு அவர் எழுதின ஷீட் மியூசிக்கில் பொனபார்ட்ங்கிற பேரை அப்படியே எடுத்து கிழிச்சிட்டார். அவ்வளோ கோவம் வந்துடுச்சான் அவருக்கு. ஸோ எனக்கு கதை வந்து எனக்கு ஏன் இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அந்த டைமில் யூரோப்லேயே வந்து இசைக்கும் அரசியலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அப்போவே பேத்துவன் மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கே எவ்வளோ வந்து அந்த புரட்சி மேலே ஒரு மரியாதை இருந்திருக்குங்கிறது படிக்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய கான்டென்ட் இந்த மாதிரி வருது. ஸோ பார்க்கலாம். பாய்.